இந்த நாளிலும் கூட நாம் சபையுடைய ஒரு மணிக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபை இறக்கங்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாம் சபையுடைய வர ஆண்டவர் ஏன் விரும்புகிறார், ஏன் நாம் சபை கூடுகிறோம், அதனுடைய தாற்பயம் என்ன, எதுக்காகத்தான் வார வாரம் எப்படி என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் கூடி வந்து ஆண்டவரே சகல பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஏன் நாம் தொழுது கொள்கிறோம், அதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. சங்கீத புஸ்தகம் 74ஆம் சங்கீதம். ரெண்டாம் வசனத்தில் இந்த ஆசாப் என்கிற சங்கீதக்காரன் பாடகன் ஒரு ஆண்டவரை ஏன் தொழுது கொள்கிறோம், சபை கூடி வருகிறோம், இதனுடைய முகாந்திரம் என்ன என்று அவர் சொல்லும்போது இரண்டாம் வசனத்தில், நீ பூர்வ காலத்தில் சம்பாதித்த உம்முடைய சபையையும். நாம் எப்போ சம்பாதிக்கப்பட்டோம், எப்போ நாம் ஆண்டவருக்குள் உண்டானோம் அப்படின்னா, இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்கிறது போல, நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபை. இங்கே உட்கார்ந்திருக்கிற சகோதர சகோதரிகள் நாம் ஒவ்வொருவரையும் எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதை இந்த புது உடன்படிக்கையில் அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியினாலே அதை நம்மை நினைப்பூட்டி அவர் பேசுகிற வார்த்தையை நாம் வாசித்தால், 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 2வது பகுதியிலிருந்து நான் படிக்கிறேன். நாம் நம்மை பற்றி அல்லது தேவன் நம்மை எப்படி தெரிந்து கொண்டார் என்பதை நாம் அறிந்திருந்தால் அது நல்லது. அப்படி நாம் அறிந்திருப்போம். தொடர்ந்து அந்த அறிவுடனே கூட நாம் ஆண்டவரை துதிக்கவும் நாம் வந்திருக்கிறோம், சபை கூட வந்திருக்கிறோம். அவர் உலக தோற்றம் முதல், தோற்றத்திற்கு முன்னே, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகம் உண்டாவதற்கு முன்னாடி நம்ம தற்செயலாய் இங்கே உட்கார்ந்துருக்க ஒரு பிள்ளை கூட, ஒரு விசுவாச தாயின் தகப்பனுக்கும் பிறந்திருக்கிற ஒரு பிள்ளை கூட, ஒரு வாலிபன் கூட, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி கூட நாம் சோர்ந்தோ அல்லது அவிசுவாசமோ இருக்கக்கூடாது. காரணம், நாம் உலக தோற்றத்திற்கு முன்னே, ஆதியாகமம் 1ஆம் வசனத்துக்கு முன்னாடி, டைம் உண்டாகிறதுக்கு முன்னாடி தேவன் இருக்கிறவராய் இருக்கிறாரே, அவர் நம்மை, நாம் எப்போ நாம் ரட்சிக்கப்படுவோம், எல்லாரும் அப்படி தான் விசுவாசிக்கணும். எப்போ நாம் பிறப்போம், எங்கே வாழ்வோம், எப்போ நம்மை ரட்சிக்கணும் என்று அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். கிறிஸ்து மூலமாய்த்தான் பிதான தேவன் நம்மை பார்த்தார். இவனை, இந்த சகோதரனை, இந்த மகனை, இந்த மகளை, இந்த குழந்தையை ஒரு நாள் கிறிஸ்து இயேசுவின் மரணத்தை விசுவாசிக்கும்படிக்கு இந்த பிள்ளை அனுக்கிரகம் பெறுவான், கிருபை பெறுவான். அவனை கிறிஸ்து சந்திப்பார், அவன் ரட்சிக்கப்படுவான், மனம் திரும்பான், மறுபடியும் பிறப்பான், தேவனுடைய பிள்ளை ஆவான் என்று உலக தோற்றத்துக்கு முன்னேடியே தேவன் தீர்மானித்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். 74ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில், பூர்வ காலம் முதல் சம்பாதித்த உமது சபை. தேவன் ஆதியிலே ஆண்டவரை பற்றி அப்படி எழுதியிருக்கு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர். இதெல்லாம் உலக தோற்றத்திற்கு முன்னே தீர்மானிக்கப்பட்டது. ஒருவேளை நமக்கு தற்செயல் போல தோன்றலாம், அப்படியெல்லாம் இல்லை. நாம் தெய்வத்தின் மனதில் இருந்த மக்கள், தெய்வத்தினுடைய சிந்தனையில் இருந்தவர்கள். ஒரு காலம் வந்தபோது கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தில் இங்கே என்ன எழுதியிருக்கு, பூர்வகாலம் முதல் சம்பாதித்த உமது சபையையும். அதை எப்படி சம்பாதித்தார் தேவன் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வசனங்கள்.
28வது வசனம். தம்முடைய, இரண்டாவது பகுதி வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை அது. பூர்வகாலம் முதல் தெரிந்து கொண்ட மக்கள் அவர்கள் யார் என்றால், தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கொண்டவர்கள் நாம். அதனால 74 சங்கீதத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். அப்படி சங்கீதக்காரன் பேசித்தான் அவர் சொல்லுகிறார், சம்பாதித்து கொண்ட உம்முடைய சபையையும் நீர் உம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்ட உம்முடைய உரிமை சொத்துக்களான சொந்தங்களான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருக்கிற சபையையும், அப்படிதான் நான் வாசிக்கிறேன், நிறைத்தருளி இருக்கிறார் ஆண்டவர். அவர் ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியில் வாசமாயிருக்கிறார். மனுஷருக்குள்ளே கூடாரம் அமைத்த ஆண்டவர் அவர் நம் மத்தியில் வாசமாயிருக்கிறார். தேவனே, அதை நீர் நினைத்தருளும் ஆண்டவரே. நாங்கள் தற்செயலாக நேற்று முளைச்ச காளான் அல்ல. நாங்கள் அனாதி பூர்வ காலம் முதல் உம்முடைய சிந்தனையில் இருந்த மக்கள். நாங்கள் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று தேவன் தம்முடைய இரக்கத்தை நம்மேல் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் நம்மிலே அன்பு கூர்ந்து கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்து கொண்ட ஆண்டவர். எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். இப்படி நான் என்னை குறித்து நான் அறியாவிட்டால், நாம் தெரியாமல் போனேன், ஆனால் தேவன் என் மேல் வைத்த தயவை நான் அறியாமல் போனால், நமக்கு தெரியும். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீங்களா? 2ஆம் அதிகாரம் எபேசியர் எத்தனை முறை திரும்ப திரும்ப வாசிக்கிறேன். நான் ஏன் வாசிக்கிறேன்னா, நாம் ஒரு விஷயங்களில் கிரிப்பு ஆகலைன்னா நாம் சியோனுக்கு தப்பாக போவோம், சபைக்கு நாம் தப்பாக போவோம். 2ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும், எத்தனை முறை நான் வாசித்திருக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்ட மக்கள். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய தீர்மானம். ஒரு பிள்ளை கூட தப்பாக யோசிக்கக்கூடாது. வாலிபர்கள், குடும்பம், சிறு குடும்பங்கள் ஒருவர் கூட தவறாக யோசிக்கக்கூடாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட நான், இது என்னால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, தயவு. அவ்வளவு கிருபை பெற்ற மகன் நான். இது ஏதோ தற்செயலால தடிக்கு விழுந்ததல்ல சபை. இது அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி எங்கேயோ இருந்த என்னை, வழிதப்பி திரிந்த என்னை, கோணலும் மாறுபாடுமாய் இருந்த என்னை, உருவ குத்தி கொண்டு அலைந்த என்னை, நரகத்தினராய் போய்கொண்டிருந்த என்னை தயவு என்மேல் பாராட்டின தயவினால், அவருடைய அன்பினால் கட்டி இழுத்து கொண்டு அவருடைய சபையிலே சேர்த்தார், சீயோனிலே கொண்டு சேர்த்தார். ஏன் அங்கே சேர்த்தார்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடந்த நாட்களை நான் வாசித்தோம். அப்படியே அவர் ஏன் அங்கே கொண்டு அங்கே சேர்த்தார்? அதுதான் அவருடைய வீடு. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் பிற்பகுதியில் நான் படிக்கிறேன். யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்று சொல்லுவார்கள் ஜனங்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வருவார்கள். நம்ம 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் என்ன சொல்லி வருகிறார்கள் என்று சொன்னால், யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். யாக்கோபின் தேவனுடைய ஆலயம்னா என்னன்னு தெரியுமா? பெத்தேல்னு அர்த்தம். ஒரு முறை யாக்கோபு அவன் படுத்திருக்கும் போது ஒரு சொப்பனம் கண்டு, அங்கே அந்த இடத்துக்கு பேர் அவன் பெத்தேல் என்று பெயர் வைத்தான். பெத்தல்னா இன்னொரு அர்த்தம் அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். தேவனுடைய சபை என்றால் ஜனங்கள் இந்த சரீரம் பிழைக்க சாப்பிடுகிறது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவை போல மாற, உள்ளான மனுஷங்களை நாம் வல்லமையாய் பலப்பட, கிருபை பெற்றவளாய் இருக்க, பாவத்தை எதிர்த்து நிற்க, தீமைகளை ஜெயிக்க, பிசாசனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள, தேவன் தம்முடைய சத்தியத்தை போதிக்கிற இடம் தேவனுடைய வீடு. பெத்தேல்னா தேவனுடைய வீடு, அது அப்பத்தின் வீடு. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் வார்த்தையை வாசித்து கேட்டு பிழைக்கிற இடம், தேவனுடைய பரிசுத்தவான்கள் சகல ஜனங்களும் கூடுகிற இடம்.
அது தேவனுடைய போவோம் வாருங்கள், அவர் தமது யோசனைகளை நமக்கு போதிப்பார். தேவன் தம்முடைய யோசனைகளை போதிக்கிற இடம் சபை. ஏன் சபைன்னு நாம் இருக்கிறோம்? அது அவருடைய உடல். அது அதற்கு அவர் தலையாக இருக்கிறார். அதற்கு மட்டும்தான் அவர் தலைவர். எல்லாவற்றுக்கும் மேலாய் சபைக்கு அவரை தலையாக தந்தருளினார். அவ்வளவு மேன்மையானது சபை, ரட்சிக்கப்பட்ட மக்களின் கூட்டம். அதனால தான் நாம் ஒவ்வொருவராக என்ன சொல்கிறோம்? வாருங்கள் போவோம். அந்த அப்பத்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாய் கேட்டு நாம் பிழைப்போம். தேவன் நம்மோடு பேசுவார். சகல பரிசுத்தவான்களுடைய ஆவியுடனே நம்மோடு பேசுவார். ஒரு ஜெபத்தினால பேசுவார். ஒரு பாடலினால் நம்மோடு பேசுவார். நமக்கு ஒரு ஆகாரம் கிடைக்கும். உள்ளான மனுஷனை நாம் வல்லமையாய் பலப்படுவோம். வாருங்கள் போவோம். அவர் தமது வழிகளை, யோசனைகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில், ஏன் இப்படி அவர்கள் சொல்லி வருகிறார்கள் என்றால், சபையிலிருந்து, சியோன் என்றால் தேவனுடைய வீடு, சபை, பரலோகம், பல வார்த்தைகளை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இங்கே நாம் சபை என்று வைத்துக்கொண்டால் அங்கே இருந்து வேதமும், எருசலேம் என்பது கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிற ஒரு இடம். அதனால தான் இதுக்கு நாம் ஓடி ஓடி வருகிறோம். சும்மா யாரையோ பார்க்கறதுக்காக அல்ல, இங்கே இதையோ நம்மை வெளிப்படுத்துகிறதுக்காக அல்ல. சகல பரிசுத்தவான்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி சபை நடுவிலே உம்முடைய நாமத்தை அறிவித்து உமது சகோதர நடுவிலே உம்மை நான் துதிப்பேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லுகிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அவர் அப்படி வந்தோமானால் வசனமும் வெளிப்படும். அப்படி வெளிப்படுகிற அந்த வசனம், ஆவிக்குரிய பட்டயம் வெளிப்படுகிற, இருதயத்தின் நினைவு யோசனைகளை வகையறுக்கிற தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிற அவருடைய பிரசனத்துக்கு இங்கே மட்டுமல்ல, இங்கே வந்து கூட நம்ம வெறுமையாய் போகலாம். வருஷங்களாய் வெறுமையாய் போகிறவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். பரவாயில்ல, ஒரு நாள் நாம் அதை பெற்றுக்கொண்டு போவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு, தேவனுக்கு உண்டு. அதனால் திரும்ப திரும்ப நாம் வருகிறதுக்கு தேவன் அவகாசம் கொடுக்கிறார். நம்முடைய வீடு, எல்லா இடங்களிலும் தேவ பிரசனத்துக்கு நாம் ஏன் வருகிறோம் என்று சொன்னால், அவர் ஜாதிகளுக்குள் இப்படி திரளாய் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், குறை உள்ளவர்கள், பரிசுத்தவான்கள், ஆனாலும் சீர்பட வேண்டியவர்கள். எத்தனையோ சீர்கேடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. நாம் கேட்கிற சத்தியத்தை போல நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ இல்லாமல் இருக்கு. எவ்வளவு குறைவுகள் இருக்கு, யாரும் மாறல. இன்னும் எவ்வளவோ சீர்கெட்ட தனம் இருக்கு. ஒரே சீராக இருந்தவர் கிறிஸ்து மட்டும்தான். நம்மள எத்தனையோ குறைவுகள், சீர்கேடுகள், எத்தனையோ அலங்கோலங்கள், அசிங்கங்கள் இருக்கிறது. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து, போதித்து, உணர்த்தி, நாம் பேதுரு புத்தகத்தில் வாசிக்கிறோம். சியோனில் நாம் வந்திருக்கிறோம், தேவனுடைய சபைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், யாருக்காக ஞாபகம் இருக்கா பேதுரு பேசுனதை உங்களுக்கு? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. 4:17, 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. அது முந்தி நம்மிடத்திலே துவங்க வேண்டும். நம்மிடத்திலே நம்மை நாமே நியாயம் தீர்க்கும்படி, நம்மை நாமே சோதித்து பார்க்கும்படி, நிதானிக்கும்படிக்கு தான் தேவன் சபைக்கு வந்து நம்மளை சரி செய்கிறார். யாரையோ இல்லை, யாரையோ பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு இங்கே வரக்கூடாது. நான் பார்க்குறேன் சபையில் எத்தனையோ நல்ல வார்த்தைகளை, ஆலோசனைகளை நான் சொல்லுகிறேன். அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு வார்த்தையை கவனமாக கேட்டு எழுதி வச்சிருக்காங்களே கையில். ஆச்சரியமாக இருக்குது. என்ன கேடு! தங்களை தாங்களே நியாயம் தீர்க்காதவர்கள். தேவனுடைய சபையில், சியோனில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் நம்மை நாமே நியாயம் தீர்க்கிறோம். அருமையான சிறு பிள்ளைகளே, சின்ன குடும்பங்களே, நீங்கள் உங்களை மட்டும் நியாயம் தீர்த்து பாருங்கள். அப்படி நியாயம் தீர்க்காதவர்கள் யார் தெரியுமா? அந்த ஜனங்களை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் ஸ்தேவான் ஆக்ரோஷமாய் வருத்தப்பட்டு
கண்ணீரோடும் பாரத்தோடும் மிகுந்த துக்கத்தோடும் பேசின வார்த்தை அது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வருவோம், ஏசாயா புத்தகத்துக்கு வந்துட்டு திரும்ப அங்கே வருவோம். ஜனங்களை கடிந்து கொண்டுன்னா பயப்படக்கூடாது. எதையோ கோபமாய் அல்ல, ஆண்டவர் மேலே ஒருத்தர் மேலே கூட இங்கே கோபம் அல்ல, நம்ம பயப்படக்கூடாது. அவர் ஒருபோது யார் மேலும் கோபம் அல்ல, அவர் வருத்தங்கள் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் யார் மேலும் கோபமாய் அப்படியே அன்னைக்கு தொட்டா எரிஞ்சு போகிறது போல் இன்னைக்கு இல்லை. அவர் இன்னைக்கு துக்கப்படுகிறார். எபேசியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியான தெய்வத்தை வருத்தப்படுத்தாதீங்க, அவர் முகத்தை சுளிக்க வைக்காதீங்க. அவருக்கு கோபம் அல்ல, அவருக்கு துக்கம் உண்டு. அப்படி துக்கப்படுத்துவர்களை அவர் திருத்துகிறார், அவர் கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். அப்படி ஒரு மனுஷன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வந்தால், இப்போ எடுத்துங்க 7ஆம் அதிகாரம். அவன் பேசுகிற ஆத்திரமும் அவன் பேசுகிற கண்ணீரும் அழுகையும் அவருடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினால் அது அப்படிதான் இருக்கும். ஸ்தேவான் பேசுகிற வார்த்தைகள் 21ஆம் வசனம், 51ஆம் வசனம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இங்க என்ன வாசித்தோம்? ஈட்டிய மண்வெட்டியாய் ஆக்காதவர்களேன்னு அர்த்தம். ஈட்டிய மண்வெட்டியாய் ஆக்காதவர்களே, எப்படி எழுதியிருக்கிறது? பட்டயங்களை மண்வெட்டிகளாய் ஆக்காதவர்களே, ஈட்டிகளை அறிவாளாய் ஆக்காதவர்களேன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. அவர் சொல்ற வார்த்தை புது உடன்படிக்கையில் சொன்னா, காதுனால கேட்காது செவிடாக்கிட்டாங்களா ஆண்டவர். ஏசாயா அப்படிதான் சொன்னார், காதார கேட்டும் நடக்காத ஒரு சிலருக்கு வருஷங்களாய் 25 வருஷம் ஒரு மனுஷனை ஒன்றும் செய்ய முடியல. இருதயத்தில் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு தேவன் கடின இருதயத்தை கொடுத்து விட்டார். ஏசாயா அப்படிதான் சொல்லுகிறார். இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்க கையில் இருக்கிற, இங்க எழுதியிருக்கிறபடி, உங்கள் கையில் இருக்கிற பட்டயத்தை மண்வெட்டியாய் நீங்க மாற்ற தெரியாதவர்களே. தேவன் என்ன பேசுகிறார்? உன்னை நீயே நியாயம் தீர்த்து பாருன்னு பேசும்போது, அப்படி நியாயம் தீர்க்காம இப்பவும் நீ பட்டயத்தை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கியே, உன் காதுல கேட்கல, உன் இருதயத்துல குணப்பட முடியல. வணங்கா கழுத்துள்ள ஜனமே, அப்படிதான் சொல்ற. இல்ல ஆண்டவரே, நான் அதுக்கு வரல. நான் என் பட்டயத்தை மண்வெட்டியாகவும் ஈட்டிய அறிவாளாகவும் மாற்றி உபயோகப்படுகிற ஒரு மனுஷனாய் மாற வந்த உங்க பிள்ளை ஆண்டவரே. நீ சம்பாதிச்சு கொண்ட உங்க பிள்ளை நான், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் வந்திருக்கேன் ஆண்டவரே. அருமையான சின்ன பிள்ளைகள், கை குழந்தைகளை வச்சிருக்கிறேன், 10 வயசுக்கு கீழே பிள்ளைகளை வச்சிருக்கிற அருமையான இளம் தாய்மார்களே, சகோதரர்களே, கவனமாக இருங்க. கவனமாய் நாம் மாறணும். நம்முடைய செவிகளை கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத எதிலும் நம்முடைய நாட்டம் கூடாது. மொபைலில் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த நாட்டமும் கூடாது. உங்களை நீங்களே நாமே நிதானிச்சு பார்க்கணும். திருமணமான போது என் மனைவி மேல இருந்த பிரியம் இன்னைக்கு என்ன சொல்றோம்? ஒரு சிலர் பேசுகிற பேச்சால இங்கே சொல்ல முடியாதுங்க. நீங்க யாரையோ மொபைல்ல பார்த்துருக்கீங்க. ஆமா, நீங்க பேசுற பேச்சு அப்படி நான் சொல்றேன். யாரையோ எதுலையோ பார்த்துருக்கீங்க, ஆபாச படத்தை பார்த்துருக்கீங்களோ? உங்க மனைவிக்கு அது புரியுது, நீ ஆபாச படத்தை பார்த்துட்டு வந்த கொடூரன். நீ எதையோ பார்த்துட்டு இப்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்கேன்னு தெரியுது. இல்ல ஆண்டவரே, நான் அப்படி வாழ வரல ஆண்டவரே. என் கையில் இருக்கிற பட்டயத்தை மண்வெட்டியாய் மாற்றணும் ஆண்டவரே.
என் காதலும் செவிகளிலும் விருத்தே சேதனம் பெற்றவனாய் நான் மாறணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாறணும். நான் அதுக்காகத்தான் சியோனுக்கு வந்திருக்கேன். வாலிபர்கள் அப்படி பார்க்கணும். தேவனை பிரியப்படுத்தாத, தேவனுக்கு பிரியமில்லாத, அவரை சந்தோஷப்படுத்தாத எதுவும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இங்கே வாசிக்கிற மாதிரியே அவர்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவார்களாகவும் அடிப்பார்கள். அவர்கள் மனைவிக்கு விரோதமாய் புருஷன் இல்லை, புருஷனுக்கு விரோதமாய் மனைவி இல்லை. அவர்கள் முன்னை விட இப்போ அவருடைய அன்பும் ஐக்கியமும் அதிகமாய் நல்லா இருக்கு. அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த நியாயந்திருக்கிற பேச்சை போட்டு விட்டார்கள். விரல் நீட்டுதலை விட்டு விட்டார்கள். அவர்கள் குற்றஞ்சாட்டுதலை விட்டு விட்டார்கள். அதிருப்தியை விட்டு விட்டார்கள். அவர்கள் கல்யாணம் பண்ணும்போது இருந்த அதே ஆள் தான், அதே உயரம் தான், அதே குண்டு தான், அதே ஒல்லி தான். இப்போ எப்படி இந்த அதிருப்தி வந்தது? மதிகேடா, நீ வேற எங்கேயோ மனசை செலுத்தியிருக்க. மகா கேடாபம். சாத்தானுக்கு மட்டும் தேவன் நம்மை ஒப்பு கொடுத்துட்டாருன்னா மகா கேடு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். தேவனை என் மேலே கிருபையாயிரும். உலக தோட்டத்துக்கு முன்னே ஒரு சிலருக்கு அந்த விசுவாசமெல்லாம் இல்லைங்க. கொஞ்சம் பேருக்கு இருக்குது. நான் அப்படி தான் நினைக்கிறேன். கொஞ்சம் பேருக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கு. நான் உலக தோட்டத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. நான் அனாதி சிநேகித்து உருக்கமான இரக்கத்தினால் சேர்த்து கொண்ட பிள்ளை நான் அப்படின்ற விசுவாசம் இருக்கிறதுனால அவர்கள் ஆழமாய் மனம் திரும்பி ஆழமாய் தேவனை தேடுவதாக இருக்கிறார்கள். இங்கே இந்த ஸ்தேவான் பேசுகிறது போல ஆண்டவரே நான் அப்படி இருக்கக்கூடாது. வணங்கா கழுத்துள்ளவனான எப்போ முரட்டாட்டமாக இருக்கக்கூடாது. உங்களுடைய வார்த்தைக்கு எதிராய், உங்களுடைய ஆலோசனைக்கு எதிராய். என்னென்ன வாசித்தோம்? அவர் ஏசாயாவில் என்ன வாசித்தோம்? அவர் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வரும். வாருங்கள், அவர் தமது வழிகளை, பரிசுத்தத்தை, நீதியை, சமாதானத்தை, அன்பை, இரக்கத்தை நமக்கு போதிப்பார் அப்படின்னு தான் அர்த்தம். புரியுதா சகோதரர்களுக்கு? ஒரு சிலர் நாம் நுழைஞ்ச போது எப்படி நுழைஞ்சோமோ தெரியல. இன்னை வரைக்கும் அதே மாதிரி தாங்க இருக்கோம். நான் துக்கத்தோடு வருத்தத்தோடு சொல்கிறேன். அன்னைக்கு கூட ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்கள் கேடு. அன்னைக்கு நீங்கள் எப்படியோ வந்து நுழைஞ்சிங்க, எப்படி தெரியல எனக்கு எப்படி வந்து நுழைஞ்சிங்கன்னு. ஆனால் நீங்கள் அன்னைக்கு முன்னிலைமையிலும் பின்னிலைமை மகா கேடாக இருக்கு. அன்னைக்கு உங்கள் மனைவி அப்படி உங்களை சொல்லலை. இன்னைக்கு போய் கேட்டு பாருங்க என்ன சொல்கிறாங்க. முன்னிலைமையை விட இன்னைக்கு பின்னிலைமை மகா கேடாக இருக்கு. ஏன் ஆண்டவர் இப்படி ஆச்சு? நான் என்னை நானே நியாயந்திருக்கிறதுக்கு சபைக்கு வந்த மனுஷனா? பிறரை நியாயந்திருத்து கொண்டு எப்போதும் பிறரை குற்றப்படுத்தி கொண்டே நான் வாழ்ந்துட்டேனா? என்னை நிதானிக்காமல் பிறரை நிதானிச்சிட்டேனா? நிதானிக்கணும். இங்கே உட்காந்துருக்குள்ள நிதானிக்கணும் தான் நான் பேசுகிறத. ஆனால் நியாயந்திருக்கக்கூடாது. சிலருக்கு நிதானிக்கிறதும் நியாயந்திருக்கிறதும் என்னன்னே புரியல. தயவு செய்து அன்பார்களே, நாம் எப்படி அழைக்கப்பட்ட மக்கள், பயப்பட வேண்டாம். சில நேரங்களில் நமக்கு காரியங்கள்லாம் அப்படி யோசனைகள் வருது. தேவன் எங்கே நம்ம மறந்துட்டாரோ, நம்மை விட்டுட்டாரோ? இல்லைங்க. தேவன் மட்டும் உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை தெரிந்தெடுத்தார் என்ற ஆழமான விசுவாசம் இருந்தால், ஒரு சங்கீதக்காரன் பேசுகிறதை பாருங்கள். 78ஆம் சங்கீதம். அந்த சங்கீதக்காரன் முன்னையும் அப்படி பேசினார், திரும்பவும் அவர் அப்படித்தான் பேசுகிறார். சாரி, 76ஆம் சங்கீதம். ஆசாப் என்கிற மனுஷன் 73ஆம் சங்கீதத்திலும் சொன்னார், நான் மிருகம் போல் இருக்கிறேன், உம்மை அறிந்தவன். உம்மை பாடி துதிக்கிற பாடல் குழுவிலே, தாவீதினுடைய பாடல் குழுவிலே தலைவனாயிருந்த ஆசாபு 73ஆம் சங்கீதத்தில் பொல்லாத மனுஷரை கண்டு மிருகம் போல் ஆகி என் புத்தி எனக்கு தெளிஞ்சதுன்னு சொல்லி 73ஆம் சங்கீதத்தில் வீட்டில் போய் வாசி. அதே சங்கீதக்காரன் 76ஆம் சங்கீதத்தில் பேசுகிறார். அவர் எப்படி பேசுகிறார்? இப்படியெல்லாம் ஒரு அறிவும் தெளிவும் இல்லாததுனாலே அவர் பேசுகிற வார்த்தை,
5ஆம் வசனத்தில் பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். என்னை தேவன் எங்கே இருந்த என்னை தேவன் ரட்சித்தார். என்னை தேடி இயேசு வந்தார்னு பாடுகிறோமே. என்னை ரட்சிக்க அடிமை நோமெடுத்து மனுஷர் சாயலாகி ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நிந்தைக்கு அவமானத்துக்கு உமிழ்நீருக்கு முகத்தை மறைக்காமல் அடிக்கிறவனுக்கு தாடியும் முதுகையும் பிடுங்கிறவனுக்கு தாடியை ஒப்பு கொடுத்து நம்மை சிநேகித்து ஒருவர் வந்தாரே, அதை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. என்னை தேடி வந்த இயேசுவை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. நான் எப்படிப்பட்ட பாவத்திலும் சாபத்திலும் கிடந்த என்னை ரட்சித்த உண்மை நான் நினைக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாசித்துக் கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது. எங்கே கிடந்தவன்? எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம். ஒரு கண்ணு நம்மேல் இரக்கமாய் இருந்ததில்லை. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம். இந்த தெய்வத்துக்கு முன்னாடி நாம் எப்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கோம் விளங்கிக்கொள்ளணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. 16ஆம் அதிகாரம். நம்ம எண்ணுவதுக்கு மிஞ்சி ஒன்று எண்ணக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி முதல் வசனம், நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து. எருசலேம் என்றால் பரிசுத்த நகரம். அதற்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் 4ஆம் வசனம், உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் நீ பிறந்த நாளிலே தொப்புள் கொடி அறுக்கப்படலை, சுத்தமான தண்ணீரினால் குளிப்பாட்டப்பட. எத்தனையோ முறை நாம் பேசியிருக்கோம். உனக்காக பரிதவிக்க 5ஆம் வசனம், உனக்காக பரிதவிக்க இவைகளில் ஒன்றாகிலும் உனக்கு செய்ய ஒருவனும் ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாக இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் அருவருக்கப்படப்பட்டவனாய் வெளியிலே எரிந்து விடப்பட்டவனாய் கிட. நரகந்தான் பாத்திரம் என்று நான் இருந்தேன். என் மேலே ஒரு கண்ணு இறக்கமாக இருந்ததில்லை. என்னை ரட்சிக்க ஒரு மனுஷனாலும் கூடாமல் இருந்தது. தேவனோ இறக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளாய் வந்து என் பாவங்களுக்கு பரிகாரம் செய்து என்னை ரட்சித்து என்னை மீட்டார். ஒரு கண்ணு என் மேலே இறக்கமாக இருந்ததில்லை. 6ஆம் வசனம், நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் இரத்தத்தில் கிடக்கிறதையும் நான் கண்டேன். இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து சொல்லுது. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனை குறித்து நம்ம, ரட்சிக்கப்படாமல் இருந்த நம்முடைய காலங்களை குறித்து நம்ம சிந்திக்கணும். நான் எப்படி கிடந்தேன், என் நிலை என்னை, நான் எப்படிங்க ரட்சிக்கப்பட்டோம்? மார்பில் அடித்து கொண்டு துக்கித்து துயரப்பட்டு தேவனே என் மேல் கிருபையாயிரம் வந்தோமா? அப்படி வந்தோமா? ஏதோ ஒரு மதத்தை விட்டு உணர்ச்சி வசப்பட்டு இங்கே வந்து அங்கே என்னமோ செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இங்கே வந்து ஏதோ செஞ்சு வீணாயிட்டோமா? அப்படி இல்லைங்க, தயவு செய்து அப்படி இல்லை. இயேசுவின் அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்ட போது, அந்த அன்பை பரிசுத்த ஆவியானவன் விளக்கின போது, நான் மார்பில் எடுத்துக்கொண்டு சாப்பாடு தேவையில்லை, தூக்கம் தேவையில்லை, முழங்கால விட்டு இறங்க தேவையில்லை. ஆண்டவரே 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 ஆண்டவரே, இதுக்கு நான் என்ன தவம் செய்தேன்? ஏன் என்னை ரட்சித்தி? ஏன் எனக்கு இப்படி கிருபை கொடுத்தி? ஏன் என்னை இப்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பினீர்? ஏன் இவ்வளவு பெரிய சமாதானத்தை எனக்கு அருளி செய்தீர்? தேவனோடு சத்ருவாயிருந்த என்னை ஒப்புரவாக்கினீரே, அப்பான்னு கூப்பிட வைத்தீங்களே, இதுக்கு நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? என்ன செய்வேன்? என் மேலே கிருபியாயிரும் ஆண்டவரே. அப்படி மாறுபடித்து வந்தோமா? பாவியாக என் மேல் கிருபியாயிரும் வந்து வந்தோமா? இங்கே ஆண்டவர் நம்முடைய நினைப்பூட்டுகிறது. எருசலேமை பார்த்து நினைப்பூட்ட, நம்மையும் பார்த்து நினைப்பூட்டுகிறார். மிதிக்கப்படத்தக்கதா ஏதுவாய் இரத்தத்தில் நீ மிதிக்கப்படத்துக்கு ஏதுவாய் நீ இரத்தத்தில் கிடக்கிறதை நான் கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று நான் சொன்னேன், நீ பிழைத்தாய். ஆமென். ஆண்டவரே, நான் பிழைச்சு கொண்ட ஆண்டவரே உனக்கு நன்றி. நான் வேறு யார் ஆண்டவரை யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்கு? சபைக்கு வந்தால் வேறு யாருடைய தவறை பார்க்க எனக்கு நேரம் இருக்குது? 100 பேர் சபைக்கு வந்திருந்தோம்னா 50 பேர் ஒரு மாதிரி, 50 பேர் ஒரு மாதிரி தான், சந்தேகமே இல்லை. 10 பேர் வந்திருந்தால் 5 பேர் ஒரு மாதிரி, 5 பேர் ஒரு மாதிரி. 2 பேர் சபைக்கு போனால் ஒருவன் வேறே மாதிரி, ஒருவன் வேறே மாதிரி. ஒருவன் எப்படி போனான்? பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே,
எனக்கு யாரையும் பார்க்கக்கூடாது ஆண்டவரே, என்ன நான் பார்க்கட்டும் ஆண்டவரே, எவ்வளவு குறைவாக இருக்கிறேன். உங்கள் குமாரனுடைய சாயலை விட்டுட்டு எவ்வளவு நரக பக்கத்து வரைக்கும் போயிருக்கிறேன். இன்னும் நியாயம் இருக்கிறேன், குற்றம் சொல்கிறேன், குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், முறுமுறுக்கிறேன், சாப்பாடு பிடிக்கலன்றேன், அதுன்றேன், இதுன்றேன். உங்கள் கிருபையை நான் மதிக்கலையே ஆண்டவரே, என் மேலே கிருபையை மார்பில் அடித்து கொண்டு வானத்தை அப்படி பார்க்கறதுக்கே துணிவில்லை. வானத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வமாயிட்டே அவர். அந்த வானத்தை அண்ணாந்து பார்க்க அவனுக்கு துணிவில்லை. அவர் அங்கே இருக்கிறார். அப்பான்னு கூப்பிட எனக்கு தைரியம் கொடுத்தீங்களா ஆண்டவரே? மார்பில் அடித்து கொண்டு அவன் பாவியாக என் மேல் கிருபையாக இருமாண்டவர். இன்னொருவன் வந்தான் சபைக்கு. அதான் சொல்கிறேன், 100 பேர் இருந்தோன்னா 50 பேர் தனி, 50 பேர் தனி. 10 பேர் இருந்தால் 5 பேர் தாங்க. 1:1 தான். தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படியே சொன்னாங்க ஆண்டவர். 2 பேர் ஜெபம் பண்ணும்படிக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்கள். ஒருவன் சொன்னான், எப்பவும் அவருடைய கண்களில் யார்தான் இருந்தால் பிறர் 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 தான். அவன் ஜெபம் தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டான்னு எழுதியிருக்கு. அவனுக்கு தெய்வம் அவன், அவனுடைய நீதி, அவனுடைய பரிசுத்தம், அவனுடைய பிரயாசம். அவனுக்கு ரட்சிப்பே இல்லை. அவன் ரட்சிக்கப்படவே இல்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தா அவன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லவே முடியாது. ஏன் உபவாசித்த வாரத்தில் ரெண்டு நாள் ஏன் உபவாசித்தான்? உண்மையாகவே அவன் உபவாசித்திருந்தா இவன் எதனால் உபவாசித்தான்? இப்படிப்பட்ட தெய்வத்துக்கு முன்பாக, இப்படிப்பட்ட அன்புக்கு முன்பாக 6 நாள் சாப்பிட எனக்கு என்ன ஆண்டவரே தகுதி இருக்கு? எனக்கு அப்படித்தான் தோணுது. 6 நாள் மூக்கு முட்டை நல்லா அதை இதையும் சாப்பிட எனக்கு என்ன ஆண்டவரை நான் கொடுத்து வச்சேன்? நரகத்தை தவிர வேற எனக்கு என்ன உள்ள அருகதை? 2 நாளும் பட்னியாக இருக்கிறேன். இதை நான் என்னமோ செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய விட மாட்டேங்குது. உங்களுக்கு பிரியமாக இருக்குன்னு நினைக்கிறேன், பிரியமாக இருக்க விட மாட்டேங்குது. இது ஒடுங்கட்டும், இந்த மாம்சம் அழியட்டும். அதுக்கு தான் அப்படின்னா சொல்லுவானா? நான் 2 நாள் உபவாசிக்கிறேன்னு, தான தர்மம் பண்ணுகிறேன்னு சொல்கிறானே. நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் வாங்கி, உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்குற ஆண்டவரே, இதில் என்ன இருக்குது? தாவீது தன் இருதயத்திலிருந்து எப்படி சொல்லுகிறான்? உங்கள்கிட்ட வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்தோம் தெய்வமே. இவன் என்ன சொல்லுவான்? என்ன சொல்கிறான்? உங்கள்கிட்ட வாங்கலை, நான் சம்பாதிச்சது, நான் கொடுத்தேன் பீத்துறான். அவன் என்ன சொல்கிறான்? ஒன்றுமே இல்லை. அவன் என்ன பாவம் செய்தான்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் கொடுத்தது உண்மைதான், நான் உபவாசித்தது உண்மைதான், நான் ஜெபித்தது உண்மைதான். ஆனால் இதெல்லாம் உங்கள் அன்புக்கு ஈடாக இல்லை ஆண்டவரே. பாவியாக என் மேல் கிருபையாக. இப்படி சிந்தை கொண்டவளா சபையில் சியோனுக்கு வந்திருக்கிற ஜனத்தினுடைய மேன்மை, அவர்கள் நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில், பெத்தேலில், தேவனுடைய வீடாகிய சபையிலே அது நடக்குது. அங்கே தான் நடக்கணும். அது இப்படி நடக்கலைன்னா நம் சியோனுக்கு வரலன்னு அர்த்தம். நம்ம இங்கேயோ இங்கேயோ வந்திருக்கோம், நான் ஆண்டவரிடத்தில் போகலைன்னு அர்த்தம். சியோனுக்கு வந்திருந்தால் நாம் தொடர்ந்து ஆண்டவரை நேசித்து அவருக்காக வாழ நாம் ஆசைப்படுகிற மக்களாக இருந்தால் இங்கே பயப்படவே மாட்டோம். குறைவுகள் இருக்கலாம், என்ன குறைவுகள் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஏன்? எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 10ஆம் அதிகாரம். தைரியமாய் இல்லை, பூரண நிச்சயத்தோடு கிருபாசனத்தன் எடுத்துட்டீங்கன்னா 10ஆம் அதிகாரம். நாம் மன்னிக்கப்பட்டவர்கள் 18ஆம் வசனம். ஒரு அக்கிரமங்களையும் பாவங்களையும் நினைக்க மாட்டேன்னு சொன்ன பழைய உடன்படிக்கை என்ன தெரியுமா? ஒவ்வொரு பாவத்தையும் தேவன் மறக்காமல் வச்சுருந்தாங்க. நீங்கள் அன்னைக்கு இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னாங்க, இன்னைக்கு இப்படி செஞ்சேன்னு சொன்னாங்க. மோசே நீ நான் பேச சொன்னேன், நீ அடிச்சேன்னு சொன்னாங்க. ஒன்று கூட மறக்கலை. ஜனங்களை மறக்காமல் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். நீங்கள் அன்னைக்கு இப்படி பண்ணீங்க, இன்னைக்கு இப்படி பண்ணீங்க, ஓரேபில் எப்படி பண்ணீங்க,
சீலோவாவில் எப்படி பண்ணீங்க, மாறாவிலே எப்படி பண்ணினீங்க, அன்னைக்கு மோசையோடு எதிர்த்து நின்றீங்க. ஒரு விஷயத்தை கூட மறக்கல தேவன். மறக்காம இருந்து 15 லட்சம் வந்ததை விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் கை விட்டுட்டாங்க. அது பழைய உடன்படிக்கை. விசுவாசித்த 2 பேர் கானானுக்குள் போனாங்க. எல்லாம் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டது. ஆனால் அந்த புது உடன்படிக்கை எப்படி எழுதிருக்கு தெரியுமா? அவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்தவர், இனி ஒருபோது நினைக்க மாட்டேன்னு சொன்னார். ஆணையிட்டாங்க, நான் இனிமேல் நினைக்க மாட்டேன். நீ மனம் திரும்பி இருந்தா அதை பற்றி நான் நினைக்க மாட்டேன். பாவிகள் இங்கே வந்த திகைக்கிறாங்க. சீயோனுடைய ஒரு பெரிய பிரமாதம் என்ன தெரியுமா? இங்கே எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அக்கினி போல நெருப்பு போல இருக்குது. அது இருதயத்தின் நினைவு யோசனைகள் எல்லாம் வகை இருக்கிறதா இருக்கு. எபிரேயர் 4:1-4 தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் போல இருக்கிறது. அவர் ஆவி பட்சிக்கிறது போல இருக்கு, நெருப்பு போல இருக்கு. சியோனிலே வந்து பாவத்தோடு விளையாடுகிற துணிகரக்காரர்கள் பயப்படுகிறார்கள். பயப்படணும் அப்படின்னு தேவன் சொல்கிறார். ஆனால் தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், தங்களை தாழ்த்தி எப்போதும் தெய்வத்தினிடத்தில் கண்ணீரும் இருதயத்தில் நொறுங்குதலுமாய் இருக்கிற ஜனங்கள், என்ன ஆண்டவரே, நீர் என் பாவங்களை நினைக்கிறதில்லை, நீங்க மன்னிச்சீங்க, நான் மன்னிச்சது ஆண்டவரே, நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொன்னீங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவரே நம்முடைய மனசாட்சியிலே நம்மை என்ன செய்திருக்கிறார்? ஆவியிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை என்று வெளிப்படுத்திட்டார். எனக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் எனக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அவருடைய குமாரனுடைய மரண உயிர்த்தெழுதலை விசுவாசித்த நான் ஆக்கினை தீர்ப்பு அடைய போகிறதில்லை நம்பிக்கை பெற்ற ஜனங்கள், அவர் என் பாவங்களை நினைக்கிறதில்லை. ஆகையால் 17ஆம் வசனம் 19ஆம் வசனம், ஆகையால் நினைக்க மாட்டேன்னு சொன்னபடியினால் சகோதர சகோதரிகளே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதுதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால் அந்த வழியின் வழியாய் நாம் உண்டு பண்ணலங்க. ஒரு வழியை தேவன் திறந்த புது வழி, ஒருவரும் திறக்க முடியாத கிடந்த இந்த பாதையை திறந்தவர் ஆண்டவர் இயேசு. நாம திறக்கல, நாம் ஒன்றும் உண்டு பண்ணல. அந்த பாதையில் நடக்க அழைக்கப்பட்ட விசுவாச மக்கள் நாம். அவர்கள் யார் தெரியுமா? தங்கள் பாவங்களை மன்னிப்பை பெற்று உன் பாவங்களை நினைக்க மாட்டேன் என்று தேவனிடத்திலிருந்து உறுதி வாங்கின மக்கள். அவர்கள் அந்த மார்க்கத்தின் வழியை பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே அவர்களுக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினால், தேவனுடைய வீடு ஆகிய சியோனின் வீட்டின் மேலே அதிகாரியான மகா பிரதான ஆசாரியர் அவர்களுக்கு இருக்கிறபடியினால், அவர்களுக்காக இப்போதும் பரிந்து பேசுகிற மகா பிரதான ஆசாரியர் அவர்களுக்கு சபை நடுவே எழுந்தருளி இருக்கிறார். இன்றைக்கும் அவர்கள் குறைகளை குற்றச்சாட்டு அல்ல, அவர்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இரத்த சிந்தி மீட்ட என் மகள், பிதாவே சொல்றது உண்மைதான், குறைவுதான், நான் இரத்த சிந்தி இருக்கிறேன் இந்த மகளுக்காக, மன்னியும். இப்போதும் பரிந்து பேசி கொண்டிருக்கிற அவருடைய இரத்தம். ஆம் பிதாவே, சாத்தான் சொல்றது கூட உண்மைதான், நீங்க அவரிடத்துல காண்கிறது உண்மைதான். ஆனால் என் சொந்த ரசத்தை என் மகனுக்காக நான் சிந்திருக்கிறேன், சகோதரனுக்காக சிந்திருக்கிறேன், பிதாவை இவனை மன்னியும் என்று அவர் இப்போது நமக்கு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் நமக்கு ஒருவர் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், குற்ற மனசாட்சி இல்லாமல் தேவனுடைய இரத்தம் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் வார்த்தையினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடு நேர்மையோடு, ஆமாண்டவரே நீங்க எனக்கு உணர்த்துறது உண்மை, நான் கபடன், நான் எத்தன், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், உங்களோட வழக்காடலை, என் செவியை நான் செவிடாக்க விரும்பல, என் இருதயத்தை நான் கடினமாக்க விரும்பல, என் இருதயத்தை நான் விருத்த சேதனம் பண்ணினவன், என் செவியிலே நான் விருத்த சேதனம் பெற்றவன், நீங்க சொல்றது எனக்கு கேட்குது, ஆமாண்டவரே உண்மாண்டவரே. அந்த உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும், ஒரே 2 லைன் தாங்க நமக்கு. தேவனோடு நாம் தொடர்பு கொள்ளணும்னா விசுவாசம்தான்,
தேவன் நம்மோடு தொடர்பு கொள்ளணும்னாலும் விசுவாசம் தான், வேற வழியே இல்லை. எபிரேயர் 11:6 எப்படி எழுதி தெரியுமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் மட்டும்தான் தேவனோடு நாம் தொடர்பு கொள்ள ஒரே டூல். எல்லாரும் மொபைல் கையில் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒருத்தர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் தொடர்பு கொள்ளணும்னா உங்க மொபைலில் ஒன்று இருக்கணும். அது என்னது சொல்லுங்க. கேட்டுக்கிட்டே இருந்தா ஒரு மாதிரி இருக்கு, அதனால உங்களை கேட்குறேன். சொல்லுங்க என்னன்னு, சும்மா சொல்லுங்க. சிம் கார்டு, நெட்வொர்க் இல்லை, சிம் கார்டு தான் விசுவாசம். இதுதான் தொடர்பு கொள்ற ஒரே வழி. ஏன்னா சிம் கார்டு இல்லாமலே வாட்ஸ்அப்பெல்லாம் வரும். நான் அதை பேசுகிறேன் இப்போ, அவ்வளோ விளக்கமெல்லாம் நம்ம போல, எனக்கு கொஞ்சம் தெரியும். நாம் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா விசுவாசத்தின் மூலமாய் மட்டும்தான் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத விஷயம். விசுவாசம் இல்லாத ஒருவனோடு தேவன் பிரியமாக இருப்பதும் கூடாத விஷயம். விசுவாசம் இல்லாத ஒருவருக்கு பேர் அவிசுவாசி. தேவன் ஒரு மனுஷனோடு தொடர்பு கொள்ளணும், அதுக்கு வழி என்ன? அதுவும் விசுவாசம்தான். ஒரு வசனம் மட்டும் சொல்றேன், ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன், யோசித்து பாருங்க. திரளான ஜனங்கள் அவரை சுத்தி நெருக்கி இடிச்சுக்கிட்டு போனாங்க. ஒரு ஸ்திரீ அவரை தொட்டாள். தொட்டது அவருக்கு தெரிஞ்சுதா? அந்த ஹார்ட் லைன் என்ன, அந்த தொடர்பு எப்படி வந்தது? விசுவாசம். ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதா? அதுக்கு என்ன காரணம்? விசுவாசம். அவள் ஏன் அவரை தொட்டாள்? அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று விசுவாசித்தாள். ரெண்டே லைன் தான், விசுவாசம் தான். இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத விஷயம். அதனாலதான் இங்க எழுதியிருக்கு, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு என் ஆண்டவர் என்னை இப்போ பரிபூர்ணமாய் நேசிக்கிறார். என் ஆண்டவர் இடத்துல யாதொரு வித்தியாசம் இல்லை, அவர் அன்பிலே யாதொரு வித்தியாசம் இல்லை. அவர் எனக்கு அப்பா, அவரிடத்துல பட்சபாதமே இல்லை. அப்படிப்பட்ட பூரண விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேரக்கடவோம். எங்கே? தேவனண்டையில். இப்படிதான் நாம் சியோனுக்கு வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. தேவனுடைய சபைக்கு வந்த நாம் இப்படிப்பட்ட மகிமை பெற்ற மக்கள், கிருபை பெற்ற மக்கள். சங்கீதக்காரன் 76ஆம் சங்கீதம் அவர் சொன்னேன், பூர்வ நாட்களை நாம் நினைத்த மக்கள், நினைக்கிற மக்கள். நான் சொல்கிறேங்க அப்படிதான். நான் நேற்று ராத்திரி கூட எனக்கு யோசிக்கிறேன். அப்படி எனக்கு அழுகையும், நான் என்னை சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. தயவுசெய்து நீங்கள் அப்படி நினைக்க விடாது. தயவுசெய்து நீங்கள் அப்படி நினைக்க விடாது. எனக்கு அழுகையும் ஆத்திரமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என் பழைய நாட்களை, என் ஆரம்ப நாட்களை நினைத்தால் என் தெய்வமே, அதை நான் மறக்க முடியாது. அதை மறக்க முடியாது ஆண்டவரே என்னால். அப்படித்தான் நான் யோசிக்கிறேன். இருதயம் பொங்கி வழிகிற ஒரு காரியத்தை நான் உணர்கிறேன். நான் பூர்வ நாட்களை நான் நினைக்கிறேன், நான் சிந்திக்கிறேன், என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன். எங்கே கிடந்த என்னை ரட்சித்து ஆண்டவரே, எனக்கு வாழ்வழித்தி உங்கள் பேர் அன்பு, அந்த அன்பை நினைத்து நான் என் பட்டயத்தை நான் மண்ணுவெட்டியாய் மாற்றாத பரிதாபத்துக்குரியவனானா, இன்னும் நான் விரோதமும் கசப்பும் பொறாமையுமா நான் மட்டும் சபைக்கு வந்து சேர்ந்திருக்கலனா? ஐயோ, யோசனை வருதா? வரமாட்டேங்குதுல்ல. கொஞ்சம் அப்படி பின்னாடி சிந்திச்சு பார்க்கணும். நான் மட்டும் ஆண்டவர் கிருபியாக இழுத்து கொண்டு வந்து அவர் பாதத்திலே விளைவிக்காவிட்டால், அல்லது எல்லாரும் கல்லை எடுத்து விரட்டிக்கிட்டு ஒரு மனுஷியை ஓடி விரட்டி கொண்டு வருகிறார்கள், தலைதெறிக்க ஒருத்தி ஓடி கொண்டு வருகிறாள். ஓடி வந்து எங்கே விழுந்து விட்டாள்? இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்துட்டாள். அது தேவன் இழுத்து கொண்டார். எடுத்து அவள் வந்து ஓடிட்டார் நான் சொல்ல விரும்பல. தெய்வம் அவளை காப்பாற்ற அங்கே நின்றார். ஏன் அவர் அங்கே வந்திருக்கணும்? கையங்களவமாக பிடிச்சாங்க, அவளை கல்லெறிஞ்சு எங்கேயாவது கொண்டு இருக்கலாம்ல. அவர் ஏன் அங்கே நிற்கணும்? அவள் ஏன் அங்கேயே ஓடி வரணும்? அவர் அவளை இழுத்து கொண்டார். இல்லைனா கல்லால் எறிஞ்சு மண்டை உடஞ்சி உடம்பும் ரத்தம் கற்குவில மாதிரி இருப்பாள்.
அவளை அப்படியே 5 வருஷத்துக்கு பிறகு அப்படின்னு நினச்சி பார்த்தா, தூக்கத்தில் நினச்சா திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து சிலுத்து போய் உட்காந்து அழுவாள். தெய்வமே, 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்துருக்கணும், பாவிகள் கையிலே கிடைத்து நான், என் தெய்வம் வந்து குறுக்கிட்டு என்னை மன்னித்து அடைத்து கொண்டு மகளேன்னு கூப்பிட்டீங்களே, இனி இந்த பாவத்தை செய்வேன் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம். அவர் தானே வாழ்ந்துருப்பா. இந்த பொறாமை, கசப்பு, வெறுப்பு, இந்த தேவையில்லாத மொபைலில் பார்க்குறது, மனைவியை ஒரு மாதிரி நினைக்கிறது, பேசுறது, தேவனை திருப்தியற்ற வாழ்வு, போதுமென்கிற மனம் இல்லை, எப்படியோ வாழ்ந்து அந்த நாட்களை அவள் அப்படி நினைத்திருப்பாள். அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த மனுஷனுடைய உள்ளத்தில் வருகிறதை பாருங்கள். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ மாட்டார். அடுத்தவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? இல்லை, ஒளிந்து போகல. அவருடைய கிருபை முற்றிலும் அற்றுப்போயிட்டோ? இல்லை, அற்றுப்போகல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும், சொல்லல. வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கு ஒளிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்படியே அமைதியாயிட்டார். சேலானா கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்துட்டாருன்னு அர்த்தம். இப்படி சொல்லிட்டு அமைதியாகிட்டார். இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு. சில நேரங்கள் நெருக்கப்படுகிறோம், சில நேரங்களில் உடைக்கப்படுகிறோம், சோதிக்கப்படுகிறோம். ஏன் ஆண்டவரே, இதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? அமைதி. அடுத்தவர் என்ன சொல்றார் பாரு. அடுத்த அப்போது அமைதியாக இருந்து, அப்போது அமைதிக்கு பின் அப்போது நான், இது என் பலவீனம், இது என்னுடைய அவிசுவாசம் ஆண்டவரே. அப்படி இல்லை, உங்கள் இரக்கத்துக்கு முடிவில்லை, உங்கள் தயவுக்கு முடிவில்லை, உங்கள் கருணைக்கு முடிவில்லை, உங்கள் நேசத்துக்கு முடிவில்லை. இரக்கமே உள்ள தெய்வமே, நான் இப்படி சிந்திக்கலாமா? அது என் பலவீனம் ஆண்டவரே. ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்திலுள்ள வருஷங்களை நான் 1000 தலைமுறையாக இரக்கம் செய்கிற தெய்வமே, நான் அதை நினைக்கிறேன் ஆண்டவரே. என் மேலே கிருபையாய், என் மேலே தயவாய். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூரண காலத்து அதிசயங்களையே நான் நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். தேவனே, உம்முடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? இப்படியெல்லாம் யோசித்து ஒரு மனுஷன் மனம் திரும்பி ஆழமாய் சொல்கிறார், நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? ஆம்பிரியமனுள்ள சியோனுக்கு வந்து இப்படித்தான் நம்ம சிந்திக்க வந்தோம். சியோனுக்கு வந்தால் அவர்கள் துயரப்பட்டவர்களுக்கு அவர் எப்படி இருக்கு? அவருடைய துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். எசையா புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, சியோனுக்கு ஒரு மகிழ்ச்சியாய் சியோனுக்கு வருவார்கள், கம்பீர சத்தத்தோடு வருவார்கள், ஆடிப்பாடி வருவார்கள், அவர்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். அவருக்கு சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை, முறுமுறுத்தும் குறைக்கு பதிலாய் துதியின் உடையும் அவர்கள் உடுத்துவார்கள். இதுக்காகத்தான் நம்ம சியோனுக்கு சபைக்கு வருகிறோம். இங்கே வந்து குறை கண்டுபிடிக்க, குற்றம் கண்டுபிடிக்க, நான் நீதிமான் நினைக்க. ஒருவேளை நம்மை நியாயந்திருக்காமல் போனால் நாம் பேசப்படுகிற இத்தனை வருஷங்களாக 25-40 ஆண்டு காலமே பேசப்படுகிற சத்தியம் நமக்கு விளங்காமே போயிடும். நம்ம யாராக இருந்தாலும் சரி, நமக்கு இது புரியாமலே போயிடும். வாழ்க்கை புரியாமலே போகிறது. ஒருவேளை நம்ம மனம் குழம்பி போனாலும் போகலாம். பி கேர்ஃபுல். நம்மளை நாமே நியாயந்திருக்க மட்டும் சியோனில் வந்து சேரும். இங்கே நம்முடைய பட்டயங்களை மண்வெட்டிகளாய் மாற்றுவோம். குணப்படாத நம்முடைய இருதயத்தை குணப்படுத்துவோம். செவிடாக இருக்கிற நம்முடைய செவிகளை திறந்து பேசும்னு சொல்லும். அன்னைக்கு சொன்ன ஸ்தேவான் சொன்னது போல இருக்கக்கூடாது. வணங்காக்கழுத்துள்ள ஜனங்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேரதும் இல்லாதவர்களே, எவ்வளவு காலம் நீங்கள் இப்படி இருப்பீங்க? கடிந்து கொண்டார். அவர் கடிந்து கொண்ட போது கல்லை எடுத்து அடித்து கொண்டுட்டாங்க. பரவாயில்ல. ஆனால் அவர் யார்? எங்கே இருந்தார்?
தேவனிடத்தில். சீயோனுக்கு வருகிற ஜனங்கள் சத்தியத்தை நேசித்து வருகிற ஜனங்கள், ஆனந்தமாய் வாழ வருகிற ஜனங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதிக்கு முன் வருகிற ஜனங்கள், கம்பீரமாய் புறப்பட்டு போகிற ஜனங்கள், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அவர் தலைமையில் தங்க வந்த ஜனங்கள், சந்ததி சந்ததியாய் தங்க வந்த ஜனங்கள். பிரியமானவர்களே, குறைவுகள் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை. என்ன குறைவாக இருந்தாலும் ஆழமாய் மனம் திரும்பணும். ஆழமாய் நாம் மனம் திரும்பி நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பட்டயங்களை, தேவனுக்கு விரோதமாக இருக்கிற எண்ணங்கள், சிந்தைகள், செயல்கள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகள், அது எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஆக்கப்பூர்வமாய் அவருக்கு பயனுள்ளதாய் மாறணும். வாலிபர்களே, 40 வயசுக்கு கீழே இருக்க அருமையான வாலிப பிள்ளைகளே, மாறணும். எல்லாரும் அப்படி நல்லபடியாக மாறணும். உங்களுக்கு பிரியமில்லாத என் கையில் வேணாம் தெய்வமே, சகோதரியே உங்கள் கையில் அப்படி இருக்கக்கூடாது. வேணாண்டவரே, என் கையில் இருக்கிற பட்டயம் என்னையே உருவ குத்தி சாகடிங்க, அதை மண்வெட்டியாக ஆக்கப்பூர்வமாய் மாற்றுகிறாண்டவரே. என் மேலே கிருபையாகி உங்களை தேடி உங்கள் சபைக்கு வந்திருக்கிறேன். என்னை சந்தி ஆண்டவரே, இந்த காலையில் என்னை சந்தி. மேலே அப்படியே தலையிட தாழ்த்துவோம். தெய்வமே என்னை சந்தி. என்ன மனநிலையோடு வந்தேனோ இந்த காலையில் என்னை சந்தியும் ஆண்டவரே. என் கையில் இருக்கிற ஆண்டவரே அந்த பட்டயத்தை கீழே போட்டு அதை மண்வெட்டி ஆகித்தான். இந்த பாவியான இதயத்தை படைக்கிறேன், அதை பரிசுத்தமாகி உமக்கு பிரியமில்லாததை மாற்றி விடுங்க ஆண்டவரே. பிரியமானவனாய் மாற்றி விடுங்க ஆண்டவரே. உங்கள் நல்ல நாமத்தை மேம்படுத்துங்க ஆண்டவரே. நானும் என் தலைமுறையும், நானும் என் பிள்ளைகளும், நானும் என் மனைவியும், நானும் என் பிள்ளைகளும் சீயோனிலே அற்புதங்களும் அடையாளமாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை மாற்றும் ஆண்டவரே. அதை தேடிதான் ஆண்டவரே. இந்த வெயிலில் எவ்வளோ தூரத்தில் பஸ் ஏறி ஓடி வந்தேன். என்னை பார்க்காம யாரையோ நியாயந்திருக்க நான் வரல ஆண்டவரே. என் மேலே என்னை உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும் ஆண்டவரே. எனக்கு குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் ஆண்டவரே. குற்றங்களை மன்னிச்சிரும் ஆண்டவரே. ஆழமாய் மனம் திரும்புகிற ஆண்டவரே. தைரியமாய் கிருபாசனத்தண்டைக்கு வந்திருக்கிற ஆண்டவரே. அப்பா என்று கூப்பிட்டு நான் வந்திருக்கிற ஆண்டவரே. தகப்பனிடத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, கிருபையாக. ஆமென். ஆண்டவர் பேசின எல்லா வார்த்தையும் நான் நன்றி சொல்கிறேன். சங்கீதத்தில் நாம் கேட்டோம், சங்கீதம் 74 2ஆம் வசனத்தில், நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபை ஏதோ இப்போ அப்படி இடைக்காலத்தில் சேர்ந்ததல்ல. சபை ஆதி முதல் ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குவதற்கு முன்னவே சபையை தேர்ந்தெடுத்து அப்படி தெரிந்து கொண்டார். அது அவருடைய அனாதி சிநேகம், அவருடைய மாறாத ஒரு பிரமாணம். கேட்டது போல எவன் மேல் இரக்கமாயிருக்க. சபைன்னா ஏதோ இந்த கட்டடம் இல்லை, நம்மை தான். அது அதினதின் காலத்திலே அது ஆண்டவர் அந்த காலங்களிலே நம்ம இப்படி தெரிந்து கொண்டார். ஏதோ இப்போ நான் வந்தேன், வருஷங்களை சொல்லி நான் இப்போ சபைக்கு வந்தேன் அப்படின்னு நம்மளோட கணக்காக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கணக்கு ஆதி முதல் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் அப்படி சொல்லி தான் நம்மை சபையாய் கூட்டி சேர்க்க மனதாக இருக்கிறார். இப்போவும் அப்படி தான் ஆண்டவர் மனசாக இருக்கிறார். நம்ம மனசை புரிஞ்சு கொள்ள நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு தான் சபை கூடுதல். நான் தான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி அப்பாடா நான் நினச்சதை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது சபை அல்ல. அப்படி வர்றவங்க சபையாய் கூடியும் வர முடியாது. அது ஒத்துப்போகாத ஒரு செங்கல்லாக இருக்கும். ஒரு கட்டடம் கட்டும் போது ஒத்துப்போகாத ஒரு செங்கல் இருந்தாக்கா அதை கொத்தனாரை பிடுங்கி எரிஞ்சிருவாங்க. அதுக்கு அந்த இடத்துல என்ன ஃபிட் ஆகுதோ அதை மட்டும்தான் வச்சு கட்டினா தான் அது எழும்பி அப்படி மாளிகையாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் சாட்சி நிற்கும். இந்த கிறிஸ்துவ அஸ்திவாரம்ங்கிறது கிறிஸ்து போட்டது. அதன் மேலே இசைவாய், மாளிகையாய், இணக்கமாய், சாந்தமாய், அமைதியாய் ஒரு கட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் புது உடன்படிக்கையாய் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். இதை நல்லபடியாய் கட்டி தீர்ப்போம் என்று நம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்.
அதனால் தான் நம்மை கிருபா பாத்திரங்களாய் பூர்வ காலத்திலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எபேசியர்ல நாம் கேட்டோம் 1ஆம் அதிகாரம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் நடுப்பகுதியிலிருந்து, அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. ஆண்டவர் ஏதோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவருக்கு ஏதோ ஆள் இல்லாமல் நம்மளை தெரிஞ்சுக்கல. நம்ம எதற்காய் தெரிந்து கொண்டார், நம்முடைய பொறுப்பு என்ன அப்படின்னு நாம் உணரும்படிக்கு இங்கே வார்த்தைகள் போடப்பட்டிருக்கு. தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக இருப்போம் என்று தெரிந்து கொண்டு ஆண்டவர் நம்மையும் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். சுவிகார புத்திரர்னா ஏதோ வேசி பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுறதில்ல, விருந்தாடியாய் வர்றவர்களுக்கு கொடுக்கப்படுறதில்ல. வீட்டில் இருக்கிற சொந்த பிள்ளைக்கு அப்பாவுடைய சொத்தை உரிமையாய் கொண்டாடக்கூடிய மகனுக்கு கொடுக்கப்படுகிறது. சுவிகார புத்திரம் அப்படின்னா அப்பாவுடையது எல்லாம் என்னுடையது அப்படின்னு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு மகனாய் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதற்கு மகனுக்கு பாத்திரமா அப்படின்னா இல்லை. அப்பா கொடுத்த கிருபை, அப்பா அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் இருப்பேன்னு நம்பி ஒரு பிள்ளையை ஆண்டவர் தருகிறார். அந்த பிள்ளை அப்படி தேவனுக்கு அப்படி சுவிகார புத்திரமாய் கொடுக்கும்படிக்கு எல்லாவற்றையும் அந்த பிள்ளை கையிலே கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் அப்படிதான் நம்மை தெரிந்து கொண்டு ஒரு சில காரியத்தை ஆண்டவர் நம்மிலிருந்து சந்தோஷப்பட விரும்புகிறார். அவருடைய வாசலில் துதியோடும் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட விரும்புகிறார். ஏன் அப்படின்னா அந்த கிருபையை அனுபவித்த ஜனங்கள் மாத்திரம்தான் சந்தோஷமாய் இளைப்பாறுதலாய் அவருக்குள்ள வர முடியும். இந்த புது உடன்படிக்கை நமக்குள்ள அப்படிதான் துவக்கப்பட்டிருக்கு. புது உடன்படிக்கையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வந்தது நிறைய ஆவிக்குரிய விஷயங்கள், நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் என்னகிட்டே இருந்து கற்றுக்குங்க அப்படின்னு சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் பூமிக்கு வந்து வாழ்ந்த நாட்களே எத்தனையோ பேரையை விரல் நீட்டி கை நீட்டி நிறைய நியாயம் தீர்த்திருக்கலாம். அதற்காக நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறது தேவன் தான், கிறிஸ்து தான், ஆண்டவர் தான். அதற்கு ஒரு காலம் இருக்கு. இந்த கிருபையின் காலத்தை அனுபவிக்கிற நாம் யாவரும் ஒரு மனுஷனை குறித்து நியாயம் தீர்க்க நம்ம எழுந்து நின்னோம்னா நான் தேவனாய் மாறுறேன்னு அர்த்தம். ஆண்டவரை நியாயத்தரத்திலேருந்து தள்ளிட்டு நான் போய் உட்கார்றேன்னு அர்த்தம். நமக்கு மனத்தாழ்மை இல்லை, சாந்தமும் இல்லை, அமைதி எதுவுமே இல்லை. ஆக்ரோஷமும் பொறாமையும் காரியங்கள் தான், கசப்பும் தான் பேரொன்றி பெருசாக போய் எல்லாத்தையும் அழிக்க பார்க்குது. ஆண்டவர் அப்படி சொல்லலை. இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லாரையும் அப்படி நீங்கள் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்க கற்றுக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு சாந்தமும் அமைதி இல்லாத ஆவி இருக்கும், ஒரு மனத்தாழ்மை இல்லாத காரியங்கள் இருக்குது, பெருமை நமக்குள்ளே இருக்குது, சுயம் நமக்குள்ளே இருக்குது. அது எழும்பி அப்படியே தீட்டுப்படுத்த பார்க்குது. அப்படிலாம் இல்லை, என்னகிட்ட கற்றுக்குங்கன்னு சொல்கிறாங்க. புது உடன்படிக்கை ஆண்டவர் அப்படிதான் துவக்கி இருக்கிறாங்க. ஆபேலின் ரத்தம் ஒரு விஷயத்தை தேவனுக்கு நேராக பேசுனுச்சு. பழி தீரும், பழி தீரும், பழி தீரும். காயின் என்னை கொண்டுட்டான், அநியாயமாக கொண்டுட்டான், நான் ஒரு பாவமும் செய்யலை, பழி தீர்த்துருங்க. ஆபேலின் ரத்தம். ஆனால் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற தெளிக்கப்பட்ட ரத்தம் நமக்குள்ளே வந்து கிறிஸ்து இயேசு மூலியமாக நம்ம அடையப்பட்டிருக்கிறோம். அது என்னன்னா சமாதானமாய் சந்தோஷமாய் பரிந்து பேசுகிற ரத்தம். அப்படிதான் ஆண்டவர் நம்ம எப்படி தெரிந்து கொண்டார். ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். நம்ம கேட்டோம், நம்ம கிறிஸ்து நமக்குள்ளே வந்து சேர்ந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கும். நமக்கு அது மாத்திரம்தான் அடையாளம். வாழ்க்கை மாற்றப்பட்டாதான் அது பிறருக்கு தெரியும்.
ஒன்று சாமுவேல் 18ஆம் அதிகாரம். தாவீது போய் கோலியாத்தை கொண்டுட்டு வரும்பொழுது 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், தாவீது பெலிஸ்தியனை கொன்று திரும்பி வந்தபொழுது, ஜனங்கள் திரும்பி வரும்பொழுது, ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளத்தோடும் கீர்த்தவாசிகளோடு அப்படி சந்தோஷமாய் ராஜாவுக்கு, சவுல் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடு பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவாக இருக்கிறதுன்னு ஒரு பொறாமை வந்துட்டு, யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஒரு சின்ன ஒரு வாலிபனாக இருந்த ஒரு மனுஷன் போய் செஞ்சு முடிச்சிட்டான். அவன் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எல்லாம் பர்ஃபெக்ட். ஓ நீ தான் எல்லாம் எல்லாம் அப்படி. சவுலும் அப்படிதான் சொல்லி ஆசீர்வதிச்சு அனுப்பினான். ஆனால் யாரோ ஒருத்தவங்க சொல்கிற அந்த காரியத்தை கேட்டு ஒரு பொறாமை வந்துருச்சு. வந்தபோது அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய்மறையாய் அப்படி மறைமுகமாய் அவனை அப்படி பார்க்குறான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் இறங்கிற்று. இப்படி ஒரு மனுஷனை பகைக்கும் பொழுது, அதாவது சபை ஆண்டவர் சம்பாதித்து கொடுத்த சபை, இதில் நம்ம விளையாடக்கூடாது. என்ன ஆண்டவர் பார்த்து எச்சரித்தது தான், தாழ்மையாய் உட்கார்ந்து எனக்கு ஒரு பங்கு கிடைச்சிருக்கு ஆண்டவரே, சகல பரிசுத்தவான்களோடு கூட உம்முடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் என்னதென்று பகுத்தறியக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை பார்த்து நான் என்னோட வாழ்க்கையை சந்தோஷமாக நான் ஓடி முடிச்சிடுறேன். கேட்டது போல மார்பிளை அடித்து கொண்டு அப்படி பாவியாக இருக்கிற என் மேல் கிருபையாக இருங்கன்னு சொன்னானே, அவன் முன்னாடியே ஆண்டவர் அப்படி அவனை அழைச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு மனுஷனை குறித்து யாரோ ஒருத்தவங்க சொல்ல போய் அதை மனசில் ஏற்றிக்கிட்டு அப்படி காய்மறையாய் அப்படி மறைத்துட்டு இருந்த ஒரு மனுஷன் மேலே ஆண்டவர் ஒரு பொல்லாத ஆவியை இறக்கிட்டாங்க. அவன் வீட்டுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி கொடுத்த அப்படிதான் காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது, தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையிலே சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுல் பொல்லாத ஆவி போகணும் அப்படின்னு சவுலுக்காய் வாசித்து கொண்டிருக்கிறான் ஒரு மனுஷன். அவன் யதார்த்தமாய் அவன் வழக்கம் போல செய்கிறது போல தேவனுக்கு பயந்து அவன் காரியத்தை அப்படி இன்னோசன்ட்னு சொல்லுவாங்க, அப்படி யதார்த்தமாய் ஒரு காரியத்தை சுரமண்டலத்தை வாசித்து பொல்லாத ஆவி எஜமானுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு வாசிக்க வந்திருக்கிறான். ஆனால் சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. ஈட்டியை மண்வெட்டியாய் மாற்றுங்க, ஈட்டியை அருவாளாக மாற்றுங்க, உங்களை பட்டயங்களை எல்லாம் மண்வெட்டியாக மாற்றுங்க அப்படின்னு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு புது உடன்படிக்கை கிறிஸ்து நமக்குள்ளே துவக்கி இருக்கிறார். பழைய உடன்படிக்கையில் நீங்கள் போய் இதை ஜெயிங்க கேறீங்கள் எல்லாம் இருக்கும். அதே வார்த்தை யோவேலில் ஒரு வார்த்தை இருக்குது, உங்கள் மண்வெட்டியை ஈட்டியாக மாற்றுங்க, உங்களை அருவாளை நீங்கள் அப்படி பட்டயமாக மாற்றுங்கன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது தேவன் நடத்துகிற வழி. ஆனால் புது உடன்படிக்கையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சாந்தமும் அமைதியுள்ள ஆவியோடு இணக்கமாய் மாற்ற விரும்புகிறார். அவரை போல என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னாங்களே, அந்த ஆவியோடு இருக்கும்படிக்கு தேவன் அப்படி நடத்த விரும்புகிறார். அப்படி இங்கே சவுல் இல்லை, ஆனால் தாவீது வழக்கமாய் வருகிறது போலேயே இருக்கு. அப்பொழுது சவுல் தாவீதை சூரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான். ஒரு பயத்தை, அந்த பயம் அவனுக்கு தேவையா? தேவையில்லை. அவன் யதார்த்தமாய் காரியங்கள் இருந்துட்டு போகலாம். ஆனாலும் ஒரு வாழ்க்கை மாற்றப்படாமல் ஒரு மனுஷனை பகைக்கும் பொழுது, யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் செய்து முடிக்கும்போது அவனுக்கு என்ன சொன்னா என்ன, அதுதானே தகும், அதுதானே சரி. ஆனாலும் ஒரு மனுஷன் அப்படி பொறாமையாக இருந்து இந்த காரியத்தை எல்லாத்தையும் பார்த்து அவன் வழக்கம் போலே வரான், இவன் கையில் ஈட்டி இருக்கு. அப்படி பகைத்த ஒரு மனுஷன் மேல் தேவனே பொல்லாத ஆவியை அனுப்புகிறார். அதையும் நீக்க அந்த மனுஷன் தான் வரணும். அப்படி ஒரு உணர்வு இல்லாத ஒரு சில காரியத்தில் அப்படி கடந்து போகிற ஒரு காரியம். நான் வேதத்தில் 2 மனுஷர்களை குறித்து அப்படி காட்ட விரும்புகிறேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். 2 பேரும் தீர்க்கதரிசிகள். ஒன்று தானியேல். தானியேலை குறித்து நம்ம அநேக காரியங்கள் எல்லாம் தெரியும் நமக்கு. 6ஆம் அதிகாரத்தில் தானியேலை குறித்து அருமையாக போட்டிருக்கு.
6ஆம் வசனத்தில் 1ஆம் வசனத்தில் ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படி தன் ராஜ்யத்திற்கு 120 அப்படி சேனாதிபதிகள் அப்படி ஆண்டவர் அவங்க தரியு ராஜா அப்படி கண்டெடுக்கிறார். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த தேசாதிபதிகளை கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாய் 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமாய் கண்டது. அதில் ஒருத்தவன் தானியேல். பிரதான அப்படி ஒரு அதிகாரியாய் அப்படி எல்லாரையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அதை 3ஆம் வசனத்தில் இப்படி இருக்க தானியேல் பிரதானிகளுக்கும் சேனாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் அவனை ராஜ்யம் முழுவதும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்திருந்தார். ராஜான்னா தேவன். ஒரு மனுஷனுக்கு ஒரு கிருபை இருக்கு, அதை தேவன் பார்க்கிறார். இங்க ராஜாங்கிற இடத்துல தேவன் பார்க்கிறார். அந்த மனுஷனை ஆண்டவர் அங்கீகரிக்க விரும்புகிறார். அப்போ இவங்க இருக்கிற எல்லாரும் பிரதானிகளும் எல்லாரும் தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்தரம் தேடுறாங்க. அவங்கள ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க ஒரு விஷயத்தை மட்டும் கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா, அவன் உண்மையா இருந்தபடினால் அவன் மேல் யாதொரு குற்றத்தையும் சுமத்த அவங்களால முடியல. அப்பொழுது அந்த மனுஷன் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்த மட்டும்தான் நம்மளால முடியும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ எல்லாரும் கூட்டம் கூடி அப்படி ராஜாட்ட போகிறாங்க. போய் ஒரு காரியத்தை அப்படி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. உங்களை தானே சேவிக்கணும், உங்களை தானே நீங்கள் சொல்கிறது தானே சட்டம். அப்படி 30 நாள் வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க அந்நிய தேவர்களே அப்படி காரியங்களை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு தீர்மானம் எழுதி எல்லாம் சட்டம் வாங்கிட்டாங்க. நம்ம படித்தது தான், எல்லாம் தெரியும் நமக்கு. அப்போ ஒரு கூட்டமாய் கூட்டி காரியங்கள் எல்லாம் நடக்குது. 10ஆம் வசனத்தில் தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் வீட்டுக்குள்ளே போய் தான் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மனுஷன் என்ன வேணாலும் செய்யட்டும், என்ன வேணாலும் கூடட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டுங்க, நான் உமக்கு மாத்திரம் அப்படி நேர்மையாக இருக்க என்னுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனோட காரியத்தை நடந்துகிட்டே இருக்கு. அப்போது அந்த மனுஷர் கூட்டம் கூடி திரும்பி வந்து காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்து அப்படி ராஜாவுக்கு அதை தெரியப்படுத்துகிறாங்க. தெரியப்படுத்தினோடனே 14ஆம் வசனத்தில் ராஜா அந்த வார்த்தையில கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படி அவன் மேல் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்கு சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்படி ராஜா வந்து அவன் மேலே தானியேல் மேலே இரக்கமாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அந்த கூட்டத்தார் என்ன செஞ்சிட்டாங்க, ராஜாவே நீங்கள் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் அந்த சட்டத்தை மாற்றக்கூடாது, ஏன்னா நீங்கள் ராஜாவாக இருக்கிறீங்க, நீங்கள் சீல் வச்சுட்டீங்க, அதை நிறைவேற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு காரியம் எல்லாம் நடக்குது. அவங்கள யோசித்தது போலவே காரியங்கள் எல்லாம் தானியேலை தூக்கி சிங்க கப்பியில் போட்டாங்க. 18ஆம் வசனத்தில் பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமல் கீத வாத்தியங்கள் முதலானவைகளை தனக்கு முன்பாய் வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரை வராமல் போயிட்டு தூக்கமே வரல. காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருந்து சிங்கத்தின் கெபிக்கு தீவிரமாய் போனான். அதுக்கு முன்னாடி ராஜா என்ன சொல்றாரு, 16ஆம் அதிகாரத்தில் பிற்பகுதியில் ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார்னு ஒரு நம்பிக்கையே ஒரு வார்த்தை சொல்றான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறியே உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு. அதாவது மனுஷனுடைய கையிலே ஒன்றும் இல்லை, தேவன் தான் நீ உனக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். ராஜா சிங்க கெபில் கிட்ட வந்து துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்திற்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு கேட்குற. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, என்னை தப்பு வச்சுட்டார் ஆண்டவர், நீங்கள் தூக்கி என்னை தெரியாமல் போட்டுட்டீங்களே அப்படின்னு வழக்காடல. மனுஷனோடு வழக்காடல, ராஜாவோடு கூட வழக்காடல. என்னோட நீதி இப்போ பார்த்தீங்களா அப்படிலாம் நெஞ்ச கிழிச்சிடலாம் இல்லை. அவர் மனத்தாழ்மையாய் ஒரு பதில் சொல்கிறாரு. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகள் வாயை கட்டி போட்டார். அதுவென்றால் அவருக்கு முன்பாய் நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் ஒரு நீதிகேடும் செய்யவில்லைன்னு மனுஷனுக்கும் தேவனுக்கும் முன்பான மனசாட்சியை அங்கே பிரகடனப்படுத்துகிறார். இதுதான் புது உடன்படிக்கை. ஆண்டவர் அப்படிதான் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். மனுஷன் எப்படி கூட்டம் கூடி என்ன செய்ய வந்தாலும் தேவன் தப்புவிக்க வல்லவராக இருந்து நம்முடைய காரியத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் பொறுப்பாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா தாவீது சொல்றா, அவருக்கு முன்பாய் நான் மனசாட்சிக்கு பயந்து தேவனுக்கு பயந்து நான் எந்த ஒரு பொல்லாப்பும் செய்யலையே. தானியேல் வந்தது போல
தாவீது வந்தது போல் அவர் யதார்த்தமாய் காரியங்கள் செய்ய தானே வந்தார் அப்படிங்கிற காரியத்தை இங்கே வெளிப்படுத்தும்படிக்கு அவர் இப்படி சொல்கிறார். சொன்ன உடனே அப்படி அநேக காரியங்களை எல்லாத்தையும் அப்படி ராஜா எல்லாத்தையும் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட காரியங்கள்லாம் நடக்குது. அதை நான் சொல்ல விரும்பல. 25ஆம் அதிகாரத்தில் பின்பு ராஜாவாகிய தரிபு 25ஆம் வசனத்தில் தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. கிறிஸ்துவுடைய மகிமை எங்கே வெளிப்படுதோ, அது வீடோ சபையோ தனிப்பட்ட நபவோ எங்கேயோ வெளிப்படும் பொழுது அங்கே தேவ சமாதானம் வெளிப்படும். நம்ம அலசடிக்கு எல்லாம் காரணம் நமக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாதது தான். ஆண்டவர் இந்த சமாதானத்தை கொடுக்க தான் வந்தாங்க. வருத்தப்பட்டு பாரம் சோம்புறையில எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என்னிடத்துல நீ கற்றுக்குங்க, என்னை ஏற்றுக்குங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். அப்படி சொல்லி தான் ஆண்டவர் அப்படி வந்து நமக்கு ஒரு இளைப்பாறுதலையும் ஒரு தேவ சமாதானத்தையும் கொடுக்க தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அப்படி காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அதுக்கப்புறம் எவ்வளோ காரியங்கள் அப்படி சொல்லி முடிக்கிறாங்க. தானியலுக்கு அதை விட பெரிய போஸ்ட், பெரிய காரியங்களுக்கு கிடைக்குது. அப்போ ராஜா சொல்கிறார் 27ஆம் வசனத்தில், தானியலை சிங்கங்களின் கைக்கு தப்புவிக்கிற அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். அப்படி சொல்லி தானியலின் காரியம் எல்லாம் ஜெயமாக இருந்ததுன்னு இங்கே முடியுது வசனம். இன்னும் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நான் அப்படி சொல்ல ஆசைப்படுறேன். பக்கத்திலே தான் இருக்கு. இந்த யோனாவை குறித்து நான் இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது யோனா காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில், அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவருக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஒரு விஷயத்தை தீர்க்கதரிசி மூலியமாய் நினிவேவுக்கு சொன்னாங்க. அவர் தர்சீசுக்கு ஓடி போகிறார். திரும்பி 2ஆம் தரம் வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த நினிவே எப்போ அழியும்னு ஒரு மனுஷன், தீர்க்கதரிசியாக இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டனே, ஆண்டவர் அப்படியே செய்வாரேன்னு காத்திருந்து ஒரு மனுஷன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அழியல. 4:1 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தம் நான் முன்பமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிற தேவன் என்று அறிவேன். இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை எடுத்துக்கொள்ளுங்க. நான் உயிரோடு இருக்கிறது பார்க்குறதும் செத்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறார் ஒரு தீர்க்கதரிசி. என்ன அப்படின்னா, அவர் நினைச்சது நடக்கலையாம். அவர் சொன்னாரே அது நடக்கலையாம். அப்போ என் பேருக்கு என்ன, எனக்கு என்ன மதிப்பு? அப்புறம் என்ன, என் வார்த்தைக்கு என்னதான் மதிப்பு? ஆண்டவர் ஒரு மனுஷன் மேல் கிருபையாக இருக்க நினைக்கிறார். ஆனால் ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்னா, ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு இது நடக்கும், எப்போ நடக்கும்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஆண்டவர் கிருபையாக இருந்து காரியங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி இப்படி அவங்க எல்லாம் மனம் திரும்பினதுனால எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு மனுஷன் அதை பார்க்கும்படிக்கு அப்படி இருக்கிறாங்க. நீ இப்படி இருக்கிறது நல்லது இல்லையா அப்படின்னா, இல்லை நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் அப்படி இருக்குது, எனக்கு நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காரியங்கள் அப்படி நடக்குது. அப்புறம் போய் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் இப்படி சொல்கிறது எல்லாம் அப்படி நடந்து முடிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி திரும்பி போல அங்கே ஒரு கூடாரம், அங்கே ஒரு வீடு, ஒரு குடிசையை போட்டு அங்கே உட்காந்து பார்க்குறாரு. இன்னும் என்ன நடக்க போகுது, எப்படியா இருந்தாலும் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றிடுவாருன்னு அப்படி நடக்க போகுதுன்னு பார்க்குறாரு. 6ஆம் வசனத்தில், யோனாவுடைய தலைக்கு மேல் ஆண்டவர் ஒரு நிழல் உண்டாக்கவும் அவனுக்கு மன வடிவு நீங்களாகவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கு மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். ஒரு நாளில் வளர்கிற ஒரு ஆமணக்கு செடி நிழல் தரும்படி அதிலே அவன் சந்தோஷப்பட்டு அப்படி இருந்தான். 7ஆம் வசனம், மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்திலே தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று.
சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனா தலையிலே படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம், சாகிறது எனக்கு செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரணபரியம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதுதான் என்றான். இவன் மனம் திரும்பாத ஒரு தீர்க்கதரிசி. இந்த மாதிரி நமக்கு தேவையில்ல. நான் ஒரு உதாரணத்துக்காக அப்படி சொல்கிறேன். நம்மமும் அப்படி வாழ்க்கை மாற்றப்படாத பட்டயத்தோடும் ஈட்டியோடும் இன்னும் இந்த புது விடுமுறைக்கு அனுபவிக்கலாம் அப்படின்னு வந்து சபை கொடுன்னா நமக்கு ஐயோ. ஆண்டவர் நம்ம இப்போ என்னை பார்த்து அப்படி தான் சொல்கிறாங்க. உன் வாழ்க்கை மாற்றப்படலை, நீ எங்கேருந்து தூக்கப்பட்டவன்னு நீ தெரிந்து கொள்ளாமல் நீ இருந்தீன்னா, மற்றவர்களை குறை பார்த்து அப்படி எல்லாத்தையும் நீ அப்படியே பார்த்துக்கிட்டு எப்போ குத்தலான்னு அப்படி இருந்தீன்னா அது உனக்கு நல்லதில்லை. அது புது உடன்படிக்கையை அனுபவிக்கிற கிறிஸ்தவன் நீ அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. பூர்வ காலத்திலேருந்து உன்னை தெரிஞ்சுக்கிட்டேனே, இதற்காக அல்ல, என்னுடைய நாமத்திற்கு மகிமையாய் இருப்போம் என்று நம்பி ஆண்டவர் அப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க. 10ஆம் வசனத்தில் அதற்கு கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீர் பிரயாசப்படாததும், அந்த யோனாவிட்ட ஆண்டவர் ஒரு உணர்த்தும்படிக்கு, நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்தும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போகிறதுமான ஆமணக்குக்காய் பரிதபிக்கிறியே. ஒரு ராத்திரியில் முளைச்சி ஒரு ராத்திரியிலே அழிஞ்சு போகிறது, அதை நானே தான் உண்டாக்குனேன், அதற்காய் நீ இவ்வளோ பரிதபிக்கிறியே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷர்கள் இங்கே மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காய் நான் பரிதபியாமல் இருப்பேனோ? நான் சம்பாதித்த சபை என்னுடையது, நான் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. இதுக்குள்ளே சாத்தானுடைய தந்திரங்கள் நுழையவே முடியாது. என்னுடைய அக்கினி இங்கே இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி நம்மை நடத்த விரும்புகிறார். தொடர்ந்து ஆண்டவர் அப்படிதான் சொல்லி நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறாங்க. நான் அப்படிதான் கேட்டுட்டு இருக்கும்போது அப்படிதான் நான் கேட்டேன். ஆண்டவர் நம்முடைய எதற்காக என்னை தெரிந்து கொண்டார்? சபை என்ன அப்படி ஏதோ இன்னைக்கு நான் அப்படி வந்துட்டு போனது ஏதோ நம்ம நினைச்சதுபடி அப்படி நடத்தலாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நான் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை, இது என்னுடைய வழியிலே நடத்துவேன். நீ இது யாருன்னு கேட்குறாங்க ஆண்டவர். உன் மேலே இரக்கமாயிருக்க நான் சித்தமாயிருக்கிறேன். உன்னை நிர்மூலமாகாதபடிக்கு சபையிலே உட்கார உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன். மற்றவர்களை யாரையும் நீ பார்க்காத, உன்னை நீ பார்த்து கொண்டு இப்படி மனம் திரும்பி வா. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாங்க. போன வாரம் கூட கேட்டோம், பேதுருவை பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொல்றாங்க, நான் பார்த்துக்கிறேன், சபை என்னுடையது, நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை பின்பற்றி வா, உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நீ என்னை பின்பற்றி வா. கேட்டோம்ல, அப்படி ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொங்கல்ல அப்படி ஒரு ஸ்திரீ, அவங்க காசை எல்லா டாக்டருக்கும் அவங்களுடைய காரியங்களை எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் விசுவாசம் அதை தாண்டி வந்ததுனால அப்படி தேவனை போய் அவ்வளோ கூட்டத்திலையும் போய் தொடுறாங்க. தொட்டவொன்னே ஆண்டவர் என்னை யார் தொட்டதுன்னு கேட்கும்போது, சீசர்கள் எல்லாரும் எல்லாம் நெருக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம், உங்களை யார் தொட்டதுன்னு எப்படி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க நினச்சிக்கிட்டதெல்லாம் இயேசுவை உரசிக்கிட்டு போனாவே நமக்கு ஏதோ நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. விசுவாசமாய் தொடுகிற இருதயத்திலிருந்து உள்ளே இருந்து துவக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் புது உடன்படிக்கை. ஏதோ வெளியில் ஒருத்தவங்க சேரை போட்டு இந்த மூப்பர் பக்கத்தில் உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதோ ஒரு அப்படிலாம் இல்லை. சகரே பொன்னன் பிரதர் சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை நல்லபடியாக அனுபவிக்கணும்னா 3 காரியம் தெரியணும். அதுதான் அந்த ரகசியமே அது உள்ளதான் அடங்கியிருக்குன்னு. 1 தாழ்மை, 2வது தாழ்மை, 3வது தாழ்மைன்னு சொல்லுவாங்க. அதை மாத்திரம்தான், வேற எதையுமே ஆண்டவர் மீகாவில் அப்படி தான் சொல்கிறாங்க. மனுஷனே, நன்மை என்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார், இரக்கம் செய்து அப்படி மனத்தாழ்மையாக இருந்து தேவனை அப்படி அண்டிக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டவர். அப்படி நம்ம தொடர்ந்து அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் ஆண்டவர் எதற்கென்று நம்மை தெரிந்தெடுத்தாரோ அதற்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் நடக்கும்படிக்கு தேவனுடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருப்போம். ஆண்டவர் தாமே உயர்த்துவார். ஆமென்.